எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 43க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொளிகளை பாருங்க. முதல் கேள்வி, மாநிலங்களில் உண்மையான அதிகார மையமாக திகழ்வது. மாநிலங்களில் உண்மையான அதிகார மையமாக திகழ்வது சட்டப்பேரவை. அடுத்து, அடிப்படை உரிமைகள் இடம்பெற்ற பகுதிகள். அடிப்படை உரிமைகள் இடம்பெற்ற பகுதிகள் 3. அடிப்படை உரிமைகள் டேஸ் தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. 6 தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஒரு டேஸ் நாடு. சமய சார்பற்ற நாடு. சமய சார்பற்ற நாடு. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 30. சட்டப்பேரவையின் அதிகபட்ச உறுப்பினர்கள். சட்டப்பேரவையின் அதிகபட்ச உறுப்பினர்கள் 500 பேர். அடுத்து, குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் 42. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1976. பொதுப்பணி மற்றும் வேலைவாய்ப்பு நியமனங்களில் சமவாய்ப்பு அளித்தல் பற்றி கூறும் சரத்து எது? பொதுப்பணி மற்றும் வேலைவாய்ப்பு நியமனங்களில் சமவாய்ப்பு அளித்தல் பற்றி கூறும் சரத்து எது? சரத்து 16. மதத்தை பின்பற்றவும் பரப்புவதற்கான சுதந்திரமும் உண்டு என்று உத்தரவாதம் அளிக்கின்ற பிரிவு. பிரிவு 25. அடுத்து, சட்டப்பேரவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் 60 பேர். அடுத்து, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 குடிமக்களுக்கு, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19 குடிமக்களுக்கு 6 உரிமைகளை வழங்குகிறது. ஒருவரை கட்டாயமாகவோ அல்லது ஊதியமின்றியோ வேலை செய்தல் வைத்தல் கூடாது என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு. ஒருவரை கட்டாயமாகவோ அல்லது ஊதியமின்றியோ வேலை செய்தல் வைத்தல் கூடாது என்று கூறும் அரசியலமைப்பு பிரிவு. பிரிவு 23. அடுத்து, சபாநாயகர் இல்லாத நாட்களில் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நடத்துபவர். சபாநாயகர் இல்லாத நாட்களில் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நடத்துபவர் துணை சபாநாயகர். துணை சபாநாயகர். சட்ட மேலவை உறுப்பினராக தகுதியான வயது. சட்ட மேலவை உறுப்பினராக தகுதியான வயது 30 வயது. நிதி மசோதா கொண்டு வரும்போது பின்பற்றப்படும் நிலைகள். நிதி மசோதா கொண்டு வரும்போது பின்பற்றப்படும் நிலைகள் 5. அடுத்து, ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் 14 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளை பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதை தடை செய்யும் பிரிவு. 14 வயதிற்கு கீழ் உள்ள குழந்தைகளை பணிகளில் ஈடுபடுத்தப்படுவதை தடை செய்யும் பிரிவு. பிரிவு 24. அடுத்து, ஒருவரை
தகுந்த காரணமின்றி கைது செய்வதற்கு தடை விதிக்கும் பிரிவு. பிரிவு 20. இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாருடைய தலைமையில் பாராளுமன்ற அரசு அமைய வழிவகுக்கிறது? பிரதமர். முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர். முதலமைச்சரையும் மற்ற அமைச்சர்களையும் நியமிப்பவர் ஆளுநர். அடுத்து, குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நேரடியாக நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்து பாதுகாப்பினை பெற உதவும் பிரிவு. பிரிவு 32. குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நேரடியாக நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடர்ந்து பாதுகாப்பினை பெற உதவும் பிரிவு 32. இந்தியாவில் அவசர சட்டங்களை வெளியிடுபவர். ஆளுநர். அடுத்து, இந்தியாவில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேருக்கு மிகாமல் இருக்க வேண்டும்? 250 பேருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதில் 12 பேர்த்த மட்டும் குடியரசுத் தலைவர் அவர்கள் நேரடியாக நியமனம் செய்வார். இந்திய நாடாளுமன்றத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த சபை லோக்சபை, அதாவது மக்களவை. நன்றி.